திருக்குறள் கதைகள். காலையில இருந்து காடு மேடெல்லாம் சுற்றி கை காலெல்லாம் ஒரே வலி. அது மட்டும் இல்லாமல் சுற்றுல ஒரே பசி. இப்போ மட்டும் நான் ஏதாச்சும் சாப்பிடலைன்னா பசியில் கண்டிப்பாக பாடி ஆயிடுவனே. இங்கே வேற சாப்பாடு கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஐயா, அங்க ஒரு கழுதை மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு ஒரு புடி. அச்சோ, வீட்டில் இருந்தால் வேலை சொல்லியே கொல்லுவாங்கன்னு இங்கே வந்து இப்படி நறுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா! என்னோட பின்னங்காலில் என்னோட பலமே. நறுக்கிட்ட எப்படியாச்சும் பேசி என்னோட பின்னாடி பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே எத்திட்டு தப்பிச்சு ஓடிடலாம். ஐயா நரியாரே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்ககிட்ட இப்படி நான் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் எப்படியும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். இது என்னோட கடைசி ஆசை, ப்ளீஸ். என்ன, உன்னை சாப்பிடாம விடணுமா? அதுக்கு என் வாய் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. இல்லை, அது இல்லை. நேற்று நான் ஒரு குரங்கு ஜோசியர்கிட்ட என்னோட ஆயுள் ரேகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் சொன்னார், என்னோட ஆயுள் ரேகை என்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்குன்னு. என்னது, குரங்கு ஜோசியரா? ஆமாம், நீங்கள் என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை நீண்டு இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன், ப்ளீஸ். ஐயா, வாழை பாருங்க காலை பாருங்கன்னுக்கிட்டு. சரி வா, பார்க்குறேன். இந்த வாங்கிக்கோ. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓட்டிட்டு. ஐயோ, வாழை பார்க்க வந்த இடத்துல வாயிலேயே போட்டுட்டாங்களே. ஹாய் செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு திருக்குறள் கதை. திருவள்ளுவர் இதைத்தான் பிணை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிற செயலின் வலிமை, அந்த செயலை செய்ய முயலும் நம்மளோட வலிமை, அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை, இருவருக்கும் துணையாக வருவோரின் வலிமை. இந்த மாதிரி இந்த 4 விஷயத்தையும் நம்ம எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செயலை செய்யணும். அதுதான் இதுக்கான விளக்கம்.